ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோடு 77 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்பர் 3க்கு லூஃபிக்கு நடந்த சண்டை தான் காட்டிட்டு இருப்பாங்க. லூஃபி வந்து அவனை போட்டு பழந்துருவான். பழந்தது மட்டும் இல்லாமல் டே எங்கடா தப்பிச்சு போக பார்க்குற, என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நோக்கடிச்சு நீ ஈஸியாக தப்பிச்சு போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து டோரியை கட்டுவாங்க. டோரி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். ப்ரோகியை நான் தான் கொண்டுட்டேன், அது இல்லாமல் வந்து நான் தான் என் நிலைமை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஃபீல் பண்ணியிருப்பானா. இதை உசவ பத்திர அவன் ஒரு சைடு அழுதுட்டு இருப்பான். நாமே வந்து இங்க என்னடா நடக்குது, என்னவோ பனி பெய்யற மாதிரியே இருக்கடா அப்பதான் பாத்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து டோரியை கட்டுவாங்க. ப்ரோகி வந்து அப்படியே எஞ்சிக்கிட்டு இருப்பான். இதை வந்து டோரியை பார்த்துட்டு டேய் என்னடா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஆமாண்டா நான் உயிரோட தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து சாஞ்சியை கட்டுவாங்க. சாஞ்சி வந்து ஏதோ பேசிட்டு இருப்பான். யார்ட்டன்னு பார்த்தா கொக்கோடைல்கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். நான் 7 வார்லர்ல ஒருத்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா வந்து லூஃபி நிவியும் வந்து கொண்டுட்டேன், இனிமேல் வந்து அல்பாகாக்கு வந்து ஏதோ பிரச்சனை வராது, உங்களுக்கு வந்து எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவன் சொல்லுவான் நீ வந்து சீக்கிரமா வந்து அலபாஸ்டா கிண்ணத்துக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாஞ்சி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா சாஞ்சி வந்து இப்போ நம்பர் 3 மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இதுல வந்து உன்னை ஸ்பை பண்றதுக்கு வந்து ஒரு 2 பேர் ஒரு மிஷன் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்தா என்ன அவங்களுக்கு தொல்லை பண்ணாத, ஒழுங்கா வந்து கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே சார் நான் வந்து என்ன தொல்லை பண்ண மாட்டேன், நான் வந்து கோஆப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க எல்லாம் வந்துருவாங்க. வந்துட்டு இவங்க எல்லாம் பாத்துருவாங்களா. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே ஜீரோ கிட்ட போது அவன் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருப்பான். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே வந்து சார்ஜி கிட்ட பேசிட்டு இருப்பான். நீங்க வந்து உண்மையாதான் சொல்றியா, வந்து இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானா, அவன் செத்துட்டானா கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. கன்ஃபார்மா தெரியும், அவனாம் ஒரு ஆளே இல்லை, அவனெல்லாம் ஈஸியா போட்டு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இருப்பான். சரி உன்கிட்ட வந்து ஒரு எட்டர்னல் போஸ்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு சீக்கிரம் வந்து அல்பெஸ்டாக்கு வந்துடும், வர வழியை பாரு இந்த கிண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி இருப்பானா. ஓகே சார் சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அங்க 2 பேரும் வந்துருவாங்க. 2 பேரும் வந்துட்டு சாஞ்சியை பார்த்துட்டு சாஞ்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கடா நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் போட்டு பழந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுவாங்களா. இவன் வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு டேய் நீ என்னையவே அட்டாக் பண்ணிடா, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா, அவங்களாலதான் வந்து நாமைக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் போட்டு வலுத்து வாங்கிட்டு இருப்பான். 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு டேய் உங்களுக்கு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து போன்ல வந்து நம்பர் 0 வர இருந்துகிட்டே இருப்பானா. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏதாவது சாஞ்சி கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இல்ல லூஃபி தான் வந்து திருப்பி எந்திரிச்சிட்டான், வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது அவனை இப்பதான் நீ முடிச்சிட்டேன்னு சொன்னா, அப்ப நீ உன் மிஷினை முடிக்கவே இல்லையா ஃபுல்லா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இல்ல சார் நான் வந்து கேப்டன் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து ஏதோ இதுல வந்து எந்திரிச்சிட்டான், இதுக்கப்புறமேட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து நம்பர் 0 கேட்டுட்டு சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ வந்து சீக்கிரமா இருந்தா அந்த கிண்டத்துக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை வச்சிருவான். போனை வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த சைடு அவன் யார்கிட்ட திரும்பி பேசிட்டு இருப்பான். யார்கிட்ட திரும்பி பேசிட்டு இருப்பானே தெரியாது. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே டோரி ப்ரோ கிட்ட தான் போகுது. அவங்க 2 பேரும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டு. டேய் நீ மட்டும் வந்து செத்துட்டே நினைச்சேன்டா, அதுவும் என் கையால அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உசப்லாம் பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வருஷமா சண்டை போட்டாங்க, ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவங்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டோம், இனிமேல் வந்து நம்மளுக்காக இவங்க எதனால பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான்ல. உடனே வந்து டோரி வந்து சொல்லுவான் ஆமா வந்து இந்த பிரச்சனையே வந்து எங்களுக்கு வச்சிருந்த பவுண்டரியால தான் வந்துச்சு, இல்லாட்டினா வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை ஜோரா கேட்டா ஆமா பவுண்டரியால தான் வந்துச்சு, இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து ஈஸியா முடிச்சோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டோரி வந்து புரோகியை வந்து தட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பானா. டேய் தட்டாதரா வலிக்குதுரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரோகி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு 2 பேரும் வந்து அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதை எல்லாரும் பார்த்துட்டு ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேவிங்களை பாத்தியா காமெடியா விளையாண்டுட்டு இருக்காங்க. லூஃபி தான் இதுல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சண்டை போடுங்க பழையபடி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து எஞ்சி நின்றுட்டு இருப்பாங்க. உடனே இந்த நாமி கத்த ஆரம்பிச்சிருவா. டேய் அமைதியா உட்கார தெரியாடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்பர் 0 கட்டுவாங்க. அவன் யார்ட்டையும் ஏதோ பேசிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா வந்து ராப்பின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால, அவதான் எய்தாப்புல உட்காந்துட்டு இருப்பா. அவள்கிட்ட வந்து நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவளும். உடனே வந்து நம்பர் 2 இருக்கான்ல அவனை போயிட்டு அந்த ஐலாண்ட்ல போயிட்டு நம்பர் 3 வந்து கொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து ராபின் சொல்லுவா நீங்க ரொம்ப மோசமானவனா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிதான், எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா நான் அவங்கள கொல்ல கூட தயங்க மாட்டேன், எனக்கு அவன் தேவையில்லை இருக்கிற ஆளுங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பா. சாஞ்சி வந்து சரி ஓகே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். அந்த டைம் வந்து அந்த எட்டர்னல் போஸ்டை பார்த்துருவான். பார்த்தது மட்டும் இல்லாம அது என்னன்னு சொல்லி கையில எடுத்து பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து அதுல எட்டர்னல் போஸ்ட்னு போட்டிருக்கும். அதுவும் இல்லாம அலபாஸ்டான் வேற போட்டிருக்குமா. இதை பார்த்துட்டு இதை நம்ம எடுத்துட்டு போகணும், நாமிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து 2 பேரும் பேசிட்டு வேற இருப்பாங்க.
அவனுக்கு வந்து கட்டு போட்டு வேற வச்சிருப்பாங்க. கட்டு போட்டு வச்சுட்டு எல்லாரும் சரிதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து ஒருத்தன் இங்கேருந்து கிளம்பணும், இங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே இந்த நிவி சொல்லுவா, ஆமா இந்த பிரச்சனை எல்லாமே என்னாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாமி சொல்லுவா, உடனேதான் யாரும் ப்ளேம் பண்ணல, எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க, ஸோ நீனும் நார்மலா இரு சரியா அப்படின்னு சொல்லி இருப்பானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நிவியும் சொல்லிட்டு இருப்பா, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கு வந்து நான் ரொம்ப வந்து லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஜோரோ சொல்லுவான், ஆமா நம்ம எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்ப வந்து நம்ம இன்னும் ஒரு வருஷம் இந்த ஐலாண்ட்லயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் டோரி ப்ரோகிங் கேட்டு, ஆமா நீ இங்க இருந்துதான் ஒன்றும் வேற வழியே இல்லை அப்படின்ட்டு இருப்பான். உடனே லூஃபி சொல்லுவான், நான் கண்டிப்பா வந்து இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து சாஞ்சி வந்துருவான். சாஞ்சி வந்து நான் வந்துட்டேன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஏதப்ப நாமையை பார்த்துட்டு போய் வழி ஆரம்பிச்சிருவான். இவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, எங்கடா பண்ண சாஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எதையும் கண்டுக்காம டேரக்டா நாமிகிட்ட போயிட்டு நாமிச்சான் நாமிச்சான் அப்படின்ட்டு இருப்பான். அப்ப வரும்போதே வந்து அந்த 2 ஜெயிண்ட பார்த்துட்டு இவங்க ஜெயிண்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். உடனே எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா அப்படின்னு சொன்னோன்னே நாமிகிட்ட போயிட்டு திருப்பி வழிய ஆரம்பிச்சிருவான், நாமிச்சான் நாமிச்சான்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து நாமி கடுப்பாயிருவா, எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த நிவி சொல்லுவா, நம்ம வந்து சீக்கிரமா போயே ஆகணும் இங்கேருந்து, நம்ம எப்படியாச்சும் போயே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஜீரோ கிட்ட பேசிக்கிருந்தேன், அந்த லீடர் கிட்ட. அந்த லீடர் கிட்ட சொன்னா நான் வந்து எல்லாரையும் கொன்னுட்டேன், இதுக்கு மேல வந்து இங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து நிவி கேட்டுட்டு, என்னது நீ அப்படியே சொன்ன, நீ சொன்ன எல்லாத்தையும் அவன் நம்பிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆமா நம்பிட்டான், ஏன்னா வந்து அந்த போன்ல தான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, நம்ம வந்து செத்துட்டோம்னு நினைச்சிருக்கோம்னா இனிமேல் நம்மளுக்கு வந்து பிரச்சனை எதுவும் இல்லை, நம்மளை தேடி யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. இல்ல உசோப் தான் ரொம்ப ஜாலியா இருப்பான், இதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சாஞ்சி வந்து அந்த எத்தனால் போஸ் எடுத்து கையில வச்சுட்டு, ஏய் இதை பாத்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. எல்லாருமே வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சாஞ்சி வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூஃபிலாம் வந்து ஒரு சைடு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நம்ம இங்கேருந்து போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. நிவி வந்து ரொம்ப தேங்க்ஸ் சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியை கட்டுப்பிடிப்பானா. அவன் இன்னும் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான், வேற லெவலு, இதுக்கப்புறமே நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து உசப் வந்து இருக்கிற பிஸ்கட்லாம் இருக்கு, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து சாஞ்சு போய் ஜோரோட்ட போய் அம்பாழ்த்துட்டு இருப்பான். அம்மா நீ ஏதோ டைனோசரை பிடிச்சிட்டு வர, நீ என்ன கதை, உன்னோட பெருசா நான் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஜெயின் 2 பேரும் பார்த்துட்டு, டேய் இவங்க பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி வந்து அவங்க 2 பேர்ட்ட போயிட்டு, நாங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையும் வந்து டோரியும் ப்ரோகையும் கேட்டுட்டு, சரி ஓகே பார்த்து பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சாஞ்சி ஜோரம் வந்து சண்டை போட்டுட்டே வருவாங்க. இதுல வந்து யாரோடது தான் பெருசுன்னு சொல்லி பாத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் டோரியும் ப்ரோகையும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இங்கேருந்து போகணும் அப்படின்னா அங்க ஒரு பெரிய மாஸ்டர் இருக்குது, அதை நம்ம கொன்னா மட்டும் தான் இங்கேருந்து இவங்களால போக முடியும். ஸோ அதனால வந்து நம்மளோட எல்வாஃபோட பவரை காட்டுவோமா, அது 100 வருஷமா உடையாம இருக்க இந்த சுவாசம் வந்து இன்னைக்கு உடைச்சிருவோமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து இந்த சைடு அப்படியே ஜோரம் சாஞ்சு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டேய் நான் பிடிச்சி வந்த தண்டா பெருசு, நான் பிடிச்சி வந்த தண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க, இவங்க என்னடா இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. நாமி தான் டென்ஷன் ஆயிருவா, டேய் நீங்க எல்லாம் பேசுறது போதும், நம்ம போகும்போது சாப்பாடு வேணும், ரெண்டுத்துலயும் வந்து முக்கியமான பாட்டை மட்டும் எடுத்து உள்ளார வச்சுட்டு சமைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாடா. காதலே வாங்க மாட்டாங்க. உடனே கத்த ஆரம்பிச்சிருவா, இப்போ வரீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பயந்துட்டு அப்படியே மேலே ஏறிடுவாங்க. அது தேவையான ஃபுட்டை மட்டும் எடுத்துப்பாங்க. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், டேய் சமைச்சு கூடா சாஞ்சி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி வாடா சமைக்கலாம்டா பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எய்தாப்புல வந்து அந்த கப்பல் மூவ் பண்ணுவாங்க. எய்தாப்புல டோரியும் ப்ரோகியும் நின்றுட்டு இருப்பாங்க. லூஃபி என்ன சொல்லுவான், நம்மளுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணதான் அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க 2 பேரும் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கதான் வந்து 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்து லூஃபி கேட்பான், எங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணதான் நீங்க நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அதுக்கும் தான், பட் ஆனா நீங்க வந்து எய்தாப்புல எது வந்தாலும் கண்டுக்காம நீங்க போய் நேரா போங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே நீங்க சொல்றதை நான் கண்டிப்பா கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வந்து கப்பலை வந்து ஸ்ட்ரைட்டா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் வந்து அப்படியே கப்பலை ஸ்ட்ரைட்டா போய் விட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று வரும். இதை வந்து சாஞ்சி ஜோரோ எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க, டேய் இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து லூஃபி சொல்லுவான் உசோப் கிட்ட, நம்ம எப்படியே ஸ்ட்ரைட்டா தானே போகணும் உசோப்பு, நீ அதை தானே ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஆமா நான் அதுதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு டோரியும் ப்ரோகியும் வந்து எல்வாஃபோட பவரை காட்டுவோம்டா, நம்மளோட பவரை வந்து எப்படின்னு சொல்லி காட்டுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா வந்து யாரு பெருசுன்னு சொல்லி அடிச்சு காட்டுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பவரை நல்லா தட்டிட்டு இருப்பாங்க. நிவிலாம் பார்த்துட்டு நம்ம கப்பலை திருப்பி ஆகணும், சீக்கிரம் திருப்பங்கடா திருப்பங்கடா சொல்லிட்டு இருப்பா. ஆனா லூஃபி தான் வந்து சிரிச்சுட்டே இருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு உசப், நீ என்ன சொல்ற, ஸ்ட்ரைட்டா போவோமா எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. உசப் வந்து பரவாயில்ல நம்ம வந்து நம்பிக்கை வச்சு நம்ம நேரா போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஞ்சிலாம் வந்து நம்பவே மாட்டான், டே அவங்கள நம்பது நம்ம ஆகியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் வந்து நாமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, டேய் நம்ம போனோம்னா செத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கண்டுக்காம அவன் எப்படி போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா வந்து டோரியும் ப்ரோகி 2 பேரும் சேர்ந்து கம்பெயின் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ண போவாங்க. அந்த அட்டாக்ல வந்து இவனுக்கு வந்து ப்ளூ கலர்ல லைட் எரியும், அவனுக்கு ரெட் கலர் லைட் எரியும். 2 பேரும் வந்து அவனோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண வேகத்துக்கு அது அவ்வளோ ஃபோர்ஸா போகும். போயிட்டு நீ இனிமேல் இந்த இடத்துல இருக்கவே முடியாது, இதோட நீ செத்தமோனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ண உடனே அதோட வயிறு ரெண்டா போயிடும். ரெண்டா போனது இல்லாம ஓட்ட விழுந்து அதுல இருந்து லூஃபியோட போட் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.